ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் PY to TN Vlogs. இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்டைல் KFC சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான மேரினேஷன் ப்ராசஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான் இதுக்கானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது மட்டும் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை, இவ்வளோ தான். ஸோ இதை எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி ஒரு 2 hours கிட்ட ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா இந்த சிக்கன் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஒரு முட்டையும் இந்த சிக்கன் மேலே ஊற்றி இதை எல்லாத்தையுமே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையுமே சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு 2 hours கிட்ட ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours இந்த சிக்கன் எல்லாம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு நல்லா மேரினேட் ஆகணும். இதுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். மைதா இப்போ நான் ஒரு 6 பீஸ் சிக்கன் எடுத்துருக்கேன்னா ஒரு அரை கிலோ பக்கமாக அவ்வளோ இருந்தாலே போதும். மைதா எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கும் மேலே கோட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ். இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இப்போ முழுசாக இருக்குது. இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும் கையில். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போ நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். அடுத்து இந்த மைதாவில் சேர்க்கறதுக்காக கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர். இப்போது இந்த மைதாக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சம் ஓரளவுக்கு தான். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துடலாம். இந்த மாவுக்கு மேலே கொஞ்சம் காரமும் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளெக்ஸு இது எல்லாமே இப்போ முழுசாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி கையிலே நல்லா ஆனால் க்ரஷ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஓட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணிட்டோம். ஸோ க்ரஷ் பண்ணதை எடுத்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது நம்ம மேரினேஷன் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர், அதில் வச்சு ஓரளவுக்கு நல்லா இப்படி எல்லாத்தையும் கலந்துருங்க. கலந்துட்டிங்கன்னா நல்லா தட்டிடணும். தட்டினாலே தெரியும் ஓரளவுக்கு இப்போ எல்லாமே ஒட்டி இருக்கும். இந்த ஒட்டினதுக்கப்புறம் எகெயின் இதை ஒரு தடவை நல்ல தண்ணி, ஆனால் இது ஐஸ் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு வாட்டி இதில் கோட்டிங் கொடுக்கணும். ரொம்ப பண்ணிடக்கூடாது, ரொம்ப மாவாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணாலே போதும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் டைம் மாதிரி ஒரு 5 minutes இது எல்லாமே கொஞ்சம் செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம்.
நம்ம ரெடி பண்ண சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊறிருக்கு. இப்போ வந்து எடுத்து எண்ணெயில் போடலாம். ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க, ஏன்னா நல்லா வேகணும், அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட KFC சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும், நல்ல சாஃப்ட்டு, மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இது நல்ல ஒரு சாஸோடு வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி KFC ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then it is bye from PY to TN Vlogs team. Thank you.